ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏல்வி கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் இந்த மாடலில் இருக்க ரவுண்ட் குஷனுக்கு இன்னர் கவர் அண்ட் அவுட்டர் கவர் ரெண்டுமே ரெடி பண்ண போகிறோம். இந்த குஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பாயிலாக இருக்குது. இருந்தாலும் இதுலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இதோட சுற்றளவு 30 இன்ச் இருக்குது. தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 31 இன்ச் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட லென்த் மெஷர் பண்ணிக்கலாம். லென்த் மெஷர் பண்ணும்போது இந்த பக்கம் சென்டர்லேருந்து அந்த பக்கம் சென்டர் வரைக்கும். ஸோ ஸ்டார்டிங்கை வந்து இந்த பக்கம் சென்டரில் வச்சுக்கிறேன். இந்த பக்கம் சென்டர் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். இதோட அளவு வந்து 32 இன்ச்சஸ் இருக்குது. இதுலேருந்து 2 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். 30 இன்ச் லென்த் இருந்தால் போதும். பிகாஸ் நம்ம சைடில் வந்து ஒரு பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ண போகிறோம். உங்கள் குஷன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து குஷனை இப்படி வச்சுட்டு ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடில் நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இந்த சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த சைடில் வந்து ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். அதில் தான் நம்ம வந்து காட்டன்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஜிப்பை சென்டரில் வச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் ஜிப்பை விட 1 இன்ச் உள்ளே இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். கூடவே இந்த ரெண்டு சைட்லேயும் 4 இதை டிவைட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எங்கே தையல் போடுறோமோ அங்கேருந்து இதை ஃபோல்ட் பண்ணி இதை 4 மார்க் பண்ணிக்கிறதுக்கு கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த தையல் போடுற இடத்துலேருந்து வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த 4 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சைடில் அட்டாச் பண்ணுறதுக்கு 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை 4 ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து லென்த்தில் வந்து 2 இன்ச்சு கம்மி பண்ணோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சு தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சுற்றளவு ஜாயின் பண்ணிவிட்டேன். சென்டரில் மட்டும் நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு கேப் இருக்குது. ஸோ அந்த தையலுக்கு அப்புறம் இருக்க கிளாத்தை வந்து அப்படியே மடிச்சுக்கிறேன். இதுக்கு உள்பக்கமாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கமாக ஜிப்பை வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இந்த நமக்கு ஹோல் தெரியுது. கரெக்டாக நம்ம இதுக்கு கீழ்ப்பக்கமாக ஜிப்பை வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதை 4 சைட்லேயும் கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ இந்த சின்ன பீஸில் இந்த பெரிய ரவுண்டை வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இந்த 4 டிவைட் பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொரு பார்ட்டும் வந்து 3 இன்ச் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ளீட்ஸ் மாதிரி செட் பண்ணி 3 இன்ச்சுக்கு குறைச்சிக்கணும். ஒவ்வொரு பார்ட்டையும் 3 இன்ச்சுக்கு குறைச்சி இந்த ரவுண்ட் கிளாத்தில் கம்ப்ளீட்டாக இதை கவர் பண்ணுற அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நான் ஒரு பார்ட்டுக்குள்ளே கரெக்டாக இதை வந்து 3 வந்து சுருக்கியிருக்கேன் ப்ளீட்ஸ் வச்சு. ஸோ இது அப்படியே வந்து இது ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் அட்டாச் பண்ணணும், அதே மாதிரி அந்த பக்கமும் அட்டாச் பண்ணணும். ஸோ அட்டாச் பண்ணும்போது நல்லா 2-3 ஸ்டிச் போட்டுக்கலாம். இது ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஜிப்பை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 2 சைட்லேயும் அந்த ரவுண்ட் பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த ரன்னர் வந்து உள்பக்கமாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி உள்பக்கமாக வச்சுட்டு தான் 4 சைட்லேயும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். 2 சைட்லேயும் இந்த சக்கரம் ஷேப் வந்து அழகாக வந்திருக்கு. இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி காட்டன் எல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த ஜிப்பு ஸ்டிச் பண்ண முடியல, உங்ககிட்ட ஜிப் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் கேப்பாகவே விட்டுட்டு காட்டன் ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கையிலேயே ஸ்டிச் பண்ணிக்கணும். காட்டன் ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜிப்பு போட்டுக்கிறேன். நல்லா டைட்டாக இருக்கணும். பழைய குஷன்லேருந்து காட்டன்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால இதில் வந்து பார்க்குறதுக்கு மேலே பபிள்ஸ் மாதிரி இருக்குது. அது வந்து யூஸ் பண்ண வந்து ஷேப் வந்து நீட்டாகிடும். ஜிப்பை க்ளோஸ் பண்ணி இதை உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டாக்கா அது கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிடும். ஸோ இன்னர் கவர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் கவர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைஸை பொறுத்த வரைக்கும் லென்த்தில் மட்டும் நம்ம 1 இன்ச் தான் கம்மி பண்ணுறோம். பிகாஸ் ஒரு சைடில் தான் நம்ம வந்து ஒரு பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டிச்சிங்லேயும் சின்ன வேரியேஷன் இருக்குது. இந்த ரவுண்ட் பீஸும் அதே அளவுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். பட் ஒரு சைடில் தான் அட்டாச் பண்ணுறோன்றதுனால ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சைடில் தான் அந்த ரவுண்ட் பீஸை அட்டாச் பண்ணுற போகிறதுனால இதை வந்து 4 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு தான் சின்ன கட்ஸ் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ப்ளீட்ஸ் ஸ்டிச் பண்ணிடலாம்.
கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் அட்டாச் பண்ணுற அளவுக்கு நம்ம பார்த்து ப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஓரத்தில் சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சைட்லேயும் தைச்சிருக்கேன். சின்னதாக அந்த நூல் பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு சின்னதாக அப்படி மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது உள்ள நம்ம நாடா இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதை ஸ்டிச் பண்ணும்போது 2 சைட்லேயும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணும்போது ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கேப் விட்டுறணும். அப்போ தான் நம்ம வந்து நாடா இன்சர்ட் பண்ண முடியும். இந்த ப்ளீட் சைடில் இந்த சின்ன பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடில் நம்ம வந்து நாடா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்டர் கவரும் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம போட்டு பார்க்கலாம். இந்த சைட் சக்கரம் வந்து கரெக்டாக சென்டரில் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபிட்டிங் வந்து டைட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நாடாவை வந்து டைட் பண்ணிக்கலாம். நாட் போட்டுட்டு இந்த நாடாவை உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.